ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னென்னா ராமர் கோயில் விவகாரம் குறித்தும், அதற்கு முன்னாடி இவர்கள் தமிழ்நாட்டில் ராமர் கோயில் திறப்பிற்கு முன்பும் சரி பின்பும் சரி என்ன மாதிரியான கலவரங்களை நிகழ்த்த திட்டமிட்டாருங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிர்மலா மாமி என்ன பண்ணாங்க, அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டு அவர் என்னெல்லாம் செஞ்சார், சரியா, அந்த காமெடிகளை பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து சீரியஸ் காமெடி. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் ஒரு கலவரத்தையும் ஏற்படுத்த இவர்களெல்லாம் திட்டம் போட்டார்கள். அது ஒரு கூட்டமே திட்டம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ இப்போ ஒரு காமெடியோடு இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது இப்படியெல்லாம் திட்டம் போட முடியுமா, இப்படியெல்லாம் திட்டம் போட்டு கட்சியை வளர்ப்பதற்காக இவ்வளோ இதான செயலெல்லாம், கீழ்த்தரமான செயலெல்லாம் இவர்கள் இறங்குவார்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன் இதில் வந்து, சரிங்களா. ஏன்னா இது நீங்கள் வேறு டிவிலேயோ இதுலேயோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதோட உள்குத்து காரணம் என்ன அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, கொசுவுக்கு வந்து குஸ்கா வச்சாலும் அதை சாப்பிடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? கொசுவுக்கு குஸ்கா வச்சாலும் சரி, குவார்டர் பிரியாணி வச்சாலும் சரி, இப்போது உங்கள் வீட்டில் கொசு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சரி, அதுக்கு ஒரு ஏதாவது நம்மளை வந்து கடித்து உயிரை வாங்குது, தூங்க விட மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஒரு குவார்டர் குஸ்கா வாங்கி வச்சுருவோம், இல்லை குவார்டர் மட்டன் பிரியாணி வாங்கி வச்சு நல்லா ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அது சாப்பிட்டு போயிடும், நம்மளை கடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா கொசுவுக்கு ஒரு குஸ்கா போட்டாலும் சரி, குவார்டர் பிரியாணி வச்சாலும் சரி, அது ரத்தத்தை குடிக்கிறது தான் வரும். அதுக்கு பிடிச்சது ரத்தம் தான். ஸோ அந்த மாதிரி கொசுவுக்கு நீங்கள் குஸ்கா வச்சாலும் பிரியாணி வச்சாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரியும் தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் பாம்புக்கு பஜ்ஜி வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுமா? அது பாம்புக்கு பஜ்ஜி போட்டிங்கன்னா சாப்பிடாது. ஏன்னா நல்லா சுட சுட நல்ல ஒரு ஐயர் கடை பஜ்ஜி சட்னியோடு வந்து தட்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா பாம்பு சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு தேவை வேறு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். அது நம்ம சாப்பிட்றோன்றதுக்காக கொசுவுக்கு குஸ்காவும் பாம்புக்கு பஜ்ஜியும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடாது அப்படின்றதான் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் கண்ணாடியை போட்டு பாஜகவை பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன தேவை, அது எதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறதுன்றது தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ இவர்கள் என்ன திட்டம் போட்டாங்கன்னா, நேற்று கவர்னர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு, சரியா, பட்டாபிஷேக ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு சென்னையில். போனால் அந்த ஐயர் கண்ணில் மரண பயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உயர் பதவி, கவர்னர் பதவின்றது முதலமைச்சரை விட ஒரு படி மேலே. அதிகாரம் இருக்கோ இல்லையோ, முதலமைச்சருக்கே நீதிபதிகளுக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அதிகாரம் பதித்த ஒரு கௌரவமான ஒரு பதவி தான் வந்து கவர்னர் பதவி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிஎம் வீடு கூட அவர் சொந்த வீடாக இருக்கும், ஒரு 25 சென்ட் 15 சென்ட் 20 சென்ட்டில் கட்டியிருப்பாங்க, சரிங்களா. ஆனால் வந்து கவர்னருக்கு வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் தோட்டம், 100 ஏக்கருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ்காரன் கட்டின மாளிகையில் குடியிருக்காரு. அந்த அளவுக்கு அந்தஸ்தில் வச்சுருக்காருன்னா அவர் பேசுகிற பேச்சா இது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த குருக்கள் இருக்காரு, அவர்கிட்ட போய் பைட்டை போட்டிருக்காங்க. இது இவர்கள் என்ன, இவர் வடநாடு பீகார் நினச்சிட்டாரா யூபி நினச்சிட்டாரான்னு தெரில. கவர்னரே வந்து ஒரு பிட்டை போட்டு விட்டு போயிட்டார். அப்படிங்கும்போது அவங்களும் அதே நாடகத்தை கையில் எடுத்து, ஆமாங்க எனக்கு மரண பயமாக இருந்துச்சு, கண்ணிலலாம் மரண பயம் தெரிஞ்சுது, கவர்னரே பார்த்தார், அவரே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பதட்டமாக இருக்குங்க, வெளியிலேயே போக முடியலங்க, தமிழ்நாட்டில் வந்து வெளியில் நடமாடவே முடியலங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவங்க ஊரில். ஆனால் இங்கே என்னென்னா, பிராமணர்களாக இருந்தாலும் சரி, எந்த மத ஜாதியை சேர்ந்தது, நான் திருப்பி பிராமணன் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கிறேன், ஜாதியை சொல்லிகிட்டே இருக்கேன்னு, அவர்கள் தான் நாங்கள் குருக்களாக இருக்கிறார்கள். அவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, இது போக நியாயம், இது போன்ற நியாயம் தர்மத்துக்கு எதிராகவும் அவர் யார் நம்மை ஆதரித்தாலும் சரி, டப்புன்னு வந்து வடக்கன்ஸ் மாதிரி இறங்கிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு அந்த குருக்கள் கொடுத்த ஒரு பேட்டி தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் நல்லா, அவர் எதே ஒன்று சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்லி இவர் மூஞ்சில் கரியை பூசி இருக்கிறார்கள். ஆனால் இப்படி பல அவமானங்களை நம்ம கவர்னர் சந்திச்சிருக்காரு. தமிழ்நாடு அப்படின்றத வந்து தமிழகம் போட்டார், அடுத்த நாளே அவமானப்பட்டு அதே தமிழ்நாடுனே போட்டு அவரே ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. அந்த மாதிரி அப்படி வடிவேல் காமெடி மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும். அப்படி கிடச்சா அடுத்த வண்டியில் ஏறி சைக்கிளில் முன்னாடி ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான், புரியுதா. அந்த மாதிரியான ஒரு நபர் தான்ன்றது வந்து நம்ம தமிழக மக்களுக்கு பூராத்துக்கும் தெரியும், ஏன் பாஜகக்காரர்களுக்கும் தெரியும். ஏன்னா திட்டமிட்டு, ஏன்னா இல்லைன்னா சந்தானம் படத்தில் ஒரு காமெடி வரும் பாருங்க, பாட்டி புளியை வந்து முரத்தில் விரட்டினாங்க அப்படின்னு, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னா, அப்புறம் சோறு போட மாட்டார் தாத்தா பரவாயில்லையா அப்படின்னா, இல்லை நம்புகிறேன்ற மாதிரி
இவர்கள் கவர்னராக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற எதையாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கணும். டெய்லி ஒரு கான்செப்ட் யூடியூப்பில் ரெடி பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் தான் நாம் கவனிக்கப்படுவோம். அவர் வந்து தமிழக மக்கள் கவனிக்கப்படணும்னு இல்லை, டெல்லி கவனிக்கணும். தொடர்ந்து நாம் கவர்னராக இருக்க வேண்டும். 3 ஆண்டுகள் முடிந்து விட்டால் கூட வேறு மாநிலத்துக்கு கவர்னராக போவதை தாண்டி வேறு ஏதாவது பதவிகளை பிடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அதற்காக தான் அவர் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நிர்மலாவை பார்ப்போம். நிர்மலாவை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து காஞ்சிபுரத்தை தள்ளி விட்டாங்க, என் கோயிலே சேர்க்கலை, இங்கே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே தள்ளி விட்டாங்கன்றது தான் உண்மை. ஆனால் இங்கே வந்து என்னென்னா, இங்கே வந்து பிஜேபி, அதாவது ராம பக்தர்கள் வேறு, இந்துக்களில் கடவுள் பக்தர்கள் என்பது வேறு, பாஜகவினர் என்பது வேறு. ஏன்னா பாஜகவில் இருக்கவன் பக்தராக இருப்பான் எல்லாருமே, ரைட்டா? ஆனால் பக்தம் பூரா பாஜக கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அம்மையாருக்கு அந்த வித்தியாசம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, பெர்மிஷனே வாங்காமல் கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம ஏரியாலெல்லாம் விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போதோ சரி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நடக்கும்போது ஒரு குழா கட்டி இல்லை ஒரு ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டால் கூட அது போலீஸில் பெர்மிஷன் வாங்கணும். போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும். அந்தந்த ஸ்டேஷனில் போய் சொல்லி அவர்கள் ஒரு நாளைக்கு பெர்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அந்தந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து ரைட்டுகிட்ட கூப்பிட்டு எங்கே போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு 4 விசாரணை செய்துவிட்டு அதை மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இது நடக்குது அப்படின்ட்டு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு பேனர், டிஜிட்டல் பேனர் வைக்கணும்னா கூட, ஒரு பிறந்த நாளைக்கு டிஜிட்டல் பேனர் வைக்கணும்னா கூட அந்த பகுதி ஒரு ஸ்டேஷனுக்கு நீங்கள் தெரிவித்தே ஆக வேண்டும். இதுதான் சட்டம். இது வந்து ஏன் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குல காலங்காலமாக சிறப்பாக இருக்குது அப்படின்னா, காவல்துறையினர் ஒரு பக்கம் வந்து மிக சரியான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள்ன்றதுனால. அதெல்லாம் தெரியாமல் இந்த அம்மாவுக்கு எட்டும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஏன்னா அரசியலை பற்றி எதுவும் தெரியாது, அடிப்படை அரசியலே தெரியாத ஒரு நபர் மேல் வழியாக வந்து ஏதோ நியமிக்கப்பட்ட பதவியில் வந்து அமைச்சரானவர். இவர் இங்கே வந்தோடனே மக்களை பார்த்து 100 பேர் கூட்டத்தை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு தாங்காது. ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை அந்த அம்மா பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா, பிஜேபிக்காரரை வைத்து பெர்மிஷன் வாங்காமல் ஒரு இடத்துல வந்து ஸ்க்ரீன் கட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு, எது இப்போ ராமர், அதாவது யாராவது ஒருத்தராவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சலசலப்பு நடந்ததா? ராமர் கோயிலில் என்ன நடந்ததுன்ற லைவை லட்சக்கணக்கான மக்கள் வீட்டில் உட்காந்தே பார்த்துருக்காங்க. அமைதியாக ராமரை வழிபட வேண்டும் என்று நினைத்தவர்கள் வீட்டிலே வழிபட்டுருக்காங்க. கோயிலுக்கு கூட போல். நீங்கள் நேற்று இதற்காகவே நண்பர்கள்லாம் ராமர் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தாங்க. நமக்கு என்னென்னா அதை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டமே இல்லைங்க, நான் கூட ராமர் கோயிலெல்லாம் சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும், பயங்கர கூட்டம் இருக்குன்னு இருப்பாங்க. கிடையாது, காலையில் ஏதோ ஒரு பூஜை செய்திருக்கிறார்கள், அப்போ கூட்டம் வந்திருக்கு, ஏதோ ஓரளவுக்கு கூட்டம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கூட்டமே இல்லை அப்படின்றது தான் அவர்கள் வந்து. அதாவது கூட்டம் இல்லை அப்படின்னா, நான் ராமரை வந்து ராமர் கோவிலை நான் குறைத்து சொல்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் வந்து சாதாரணமாக கூழ் ஊற்றுறாங்கன்னா கூட அம்மன் கோயிலில் ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பான், அந்தளவுக்கு கூட்டம் கூட இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இவர்களாக ஒரு பில்டப்பை கொடுத்து ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான வேலைகளை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். ஏன்னா தினமலர் பத்திரிகையை வந்து ஒரு தவறான செய்தியை போட வைத்து அதற்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பாலாஜி சீனிவாசன் போன்றவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நாளை மறுநாள்ன்றாங்க. அப்போ நாளைக்கு தினமலரில் வரப்போகுது, நாளை மறுநாள் இப்படி நடக்கும்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாமே வந்து பத்திரிகையும் சரி, கட்சிக்காரர்களும் சரி, யார் என்னென்ன பேசணும், எந்தெந்த இடத்துல வந்து யார் அடுத்தடுத்து எந்திரிச்சு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான செயல்களை இவர்கள் முதல்ல திட்டமிட்டு தான் இதை செய்திருக்கிறார்கள். பெரிய கலவரத்தை உண்டாக்கி தமிழகத்தில் வந்து பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி இந்த ராமர் கோவில் விவகாரத்தை வைத்து திமுகவுக்கு எதிராக, தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்யணும்னு தான் அவர்கள் பிளான் போட்டிருக்காங்கன்றது இதன் மூலமாக தெரியுது. எந்த பெர்மிஷனும் வாங்காமல் செய்துவிட்டு ராமரில் டிவியில் காட்டுறதை கூட தடை விதிக்கிறான்ற மாதிரியான ஹிந்தியில் வந்து ட்வீட்டை போட்டு ட்வீட்டில் நார்த் இந்தியாவெலாம் பரவ விட்டு தமிழக அரசு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை பரப்பி விட்டுருக்கிறார் அந்த அம்மா. அதே மாதிரி இப்போ என்ன ஆகுனா, இப்போ வடக்கன்ஸ் என்ன நினைப்பான், அப்போ தமிழ்நாட்டுக்காரெலாம் ராமருக்கு எதிரி அப்படின்ற மாதிரியும், ஏன்னா கடவுளுக்கு எதிரின்ற மாதிரி எல்லாரும், அதாவது திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் இருப்பாங்க, 1% இருக்கலாம், சரியா? மீதி 99% இருக்குல்ல, அதில் பிற மதத்தை அவர் கழிச்சிட்டாங்கன்னா 86% பேர் இந்துக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சர்வே சொல்லுது. ஸோ அப்படி வந்து நீங்கள் ஒரு 6% கழிச்சுன்னா 80% மக்களுக்கு எதிராக வட இந்தியர்களை தூண்டி விடுவதற்கான வேலையை இந்த அம்மா செஞ்சுருக்காங்க. அதற்கு ஒத்துவது போல் அதாவது அந்த குருக்கள் வந்து கண்ணில் மரண பயம் தெரியும். ஏதோ வந்து காசா பார்டரில் வந்து இவர் போய் பார்த்துட்டு வந்த மாதிரியும், அங்கே இஸ்ரேல் இராணுவம் இருக்குது, இங்கே இருக்குது, இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்குது, அதனால் அவர் கண்ணில் மரண பயம் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் கிரியேட் பண்ணுறார். ஏற்கனவே வெறும் குவார்டர் பாட்டில் வீசினாக்கே மீது வெடிகுண்டு வீசிட்டான்னு சொல்லி என்ஐஏ வரைக்கும் விசாரணைக்கு வந்தது. இது எல்லாமே பில்டப் தான்.
பெருசாக ஆக்குறதுக்கு எதையாவது ஒன்றை வச்சு இந்த இதில் வந்து ஒரு கார்த்திக் படத்தில் ஒரு காமெடி வரும். கவுண்டமணியும் கார்த்திக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போவாங்க. சரியா, போனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு போய் கவுண்டமணி என்ன பண்ணுவாப்புல, இலையிலேயே என்னடா அவ்வளோ பெரிய கல் கிடக்கு சாப்பாட்டில் அப்படின்னு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு, எவனா நம்புவானா அது? அந்த மாதிரி பொய்களை, சினிமாவில் வர்ற காமெடி போன்ற பொய்களை கூட மக்கள் சிரித்து தான் ரசிப்பார்களே, நம்ப மாட்டார்கள். அதை விட மிகப்பெரிய பொய்யை ஒரு கவர்னர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒரு பக்கம். இப்படி இவர்கள் எல்லாமே என்னென்னா, இந்த ராமர் கோயிலை வைத்து ஒரு பெரிய சலசலப்பை, ஒரு கலவரத்தை, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் அதை வைத்து அரசியல் செய்யணும்னு பார்த்தாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, முதல் நாள் வந்து இவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை, வடநாட்டு மீடியாலாம் இதை லைவாக எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது திமுக அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவர்கள் மாநாடு நடத்துறதுக்கு இதுக்கு போயிட்டாங்க, இளைஞரணி மாநாட்டுக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா, இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் என்பது, செய்ய போகிறார்கள் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா யாருமே கண்டுக்கிறாமல் நாசமாக போட்டோம் அப்படின்னு விட்டார்கள். இருந்த போதிலும் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சேகர் பாபு வந்து பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் லேட்டராக மத்தியானத்துக்கு மேலே அவர் அறிக்கை கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். அப்படிலாம் எந்த தடையும் இல்லைன்னு. இதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. நைட்டோட நைட்டாக போய் நைட்டே நம்பராகி உடனடியாக அந்த வழக்கை காலையில் விசாரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ராமர் வழிபாட்டுக்கு தடை, ராமர் இதுக்கு தடை, ராமரை வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது தடை. என்னென்ன இதை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கணும். அதாவது தமிழக இப்போ அட்வொகேட் ஜெனரல் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி எதுவும் தடை வச்சுருக்கீங்களா அப்படின்னா, அப்படிலாம் இல்லைங்க, இந்த மாதிரிங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரின்னு காட்டியிருந்தால் அது வழக்காக வந்திருக்காது. ஆனால் அவர் வழக்காக எடுத்து விசாரித்திருக்கிறார்கள் அடுத்த நாள். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் இப்போ கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வைத்து நீதிமன்றம் ஒரு பக்கம், பேப்பரு ஒரு பக்கம், வந்து இப்போ ஒரு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வச்சு வட இந்திய மீடியா பூரா உள்ளே இருக்கிறது, இன்னொரு பக்கம் கவர்னரை வச்சு பிராமணர்கள் வந்து கண்ணில் பயத்தோடு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவர்கள் ஏன் பயப்படுறாங்க? அவர்கள் தொழிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்ன பிரச்சனை? பயப்படுறார்கள் மாதிரி அவர்களை அவமானப்படுத்தி அவர்களையே வந்து ஏதோ மரண பயம் இருக்க மாதிரி, ஏதோ பாகிஸ்தான் பாட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு இவருடைய கூத்து அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.